அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணம்ல தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு ஒரு அணியை சொல்லுவாங்க. அந்த அணியோட விளக்கம் என்னன்னா, இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறுவது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே பாட்டுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால வந்த பாடல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலாசிரியர்கள், ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர்களின் பாடல்கள், காதல் பாடல்கள் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க இல்லையா? இதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? முதல் பாட்டு தெரி படத்துல வர உன்னாலே அப்படின்ற பாட்டு முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. தெரி படம் அப்படின்னாலே விஜய் சமந்தா இவங்களுடைய லவ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். அப்படி இந்த லவ் வந்து சக்சஸ் ஆகுது. அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் இசையமைப்புல முத்துக்குமார் வரிகள் எழுதியிருப்பாங்க. உன்னாலே அப்படின்ற பாட்டுல, என் கண்களோரம் நீர்த்துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெரிஞ்சு எழுதியிருப்பாரா இல்ல தெரியாம எழுதியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா உண்மையாலுமே படத்துல கண்ணு தண்ணி வந்திருக்குங்களா? அதே மாதிரி சாகும்போது பாருங்களேன், இந்த விஷயத்தை குறிக்கிறது தான் வந்து தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லலாம். இதை வந்து முத்துக்குமார் இந்த பாட்டுல கனகச்சிதமா பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் இதே மாதிரி முன்னாடியும் ஒரு படத்துல பண்ணியிருக்காரு. காதல் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பரத் மற்றும் சந்தியா நடிச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் மெக்கானிக் ஒரு ஸ்கூல் பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த காதல் வந்து சென்னைக்கு வந்து சக்சஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய குளறுபடிகள், கடைசியில் அவர் வந்து பைத்தியமாவே போறாரு. இதை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கார்த்திகோட வாய்ஸ்ல வந்து பூவும் பிடிக்குது நாரும் பிடிக்குது அப்படின்ற பாட்டுல வந்து பைத்தியம் பிடிக்குது எல்லாம் பிடிக்குது அவளாலே அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாரு. அது ஆக்சுவலா இயக்குனர் வந்து அவங்கள்ட்ட கதையே சொல்லலையா. ஆனா எதர்ச்சியா அந்த பாட்டோடைய டியூனுக்கு இவர் வரிகள் எழுத இது நல்லா இருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது தானா. அப்படி இப்படி சொல்லிக்கிங்க. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இந்த பாட்டை தான் முதல்ல யோசிச்சிருப்பீங்க. ஸ்நேகன் அவர்களுடைய வரிகள்ல பருத்தி வீரன் படத்துல வந்த இந்த பாடல், பருத்தி வீரன் முத்தழகு இவங்களுடைய லவ் அழகா சொல்ற ஒரு பாட்டு. இன்ஃபேக்ட் வந்து இவனோட மியூசிக்ல வந்து ஸ்நேகன் வந்து பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த ஆல்பம் முழுக்கவே வந்து ஸ்நேகன் வந்து காசே வாங்காம எழுதி கொடுத்தாங்களாம். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஸ்நேகன் சொல்லியிருப்பாங்க, நீ கொன்னா கூட குத்தம் இல்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதர்ச்சியா எழுதியிருப்பாரு. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் அதுதான்ன்றது இயக்குனருக்கு மட்டும்தான் அப்போதைக்கு தெரியுமா. வீரா எனக்கு அனா போடவாக்கிறா, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. இந்த வரிசையில கண்ணதாசன் இல்லாம எப்படிங்க? கண்டிப்பா கண்ணதாசன் இவங்க எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கப்ப கண்ணதாசன் இந்த அணியை வச்சு பாட்டு எழுதியிருக்காரு. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கடைசியா பாட்டு எழுதின படம் மூன்றாம் பிறை. இதை இளையராஜா அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருப்பாங்க. மூன்றாம் பிறையில குறிப்பிட்டு ஒரு பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப கனெக்டடா இருக்கும்னா கண்ணே கலைமானே பாட்டை சொல்லலாம். இப்பவும் கேட்ட உடனே அழ வைக்கும். அந்த பாட்டுக்குள்ள அவர் எழுதின இந்த விஷயம், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்ற வரிகள் இருக்கு இல்லையா. கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்துல ஸ்ரீதேவியை கூப்பிட்டு வந்து தன் வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுத்து தனக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்துவாரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். அப்ப இந்த பாட்டு பாடுறப்ப இந்த வரிகளுடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு நீ தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன நீ என்னைக்குமே மறந்துடாத அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ற வரிகள்னு சொல்லலாம். இது கிளைமேக்ஸ்ல அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீதேவி மறந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. கமலஹாசன் வந்து தத்தி தவழ்வாரு அந்த ரயில் நிலையத்துல. இன்னைக்கும் அந்த காட்சிகளை பாக்குறப்ப கண்ணீர் வரும். அடுத்து கொடி படத்துல பாடலாசிரியர் விவேக் அவர்கள் சந்தோஷ் நாராயணன் இசையில, படத்துடைய கதைப்படி இவங்க எதிர் கட்சியில இருக்காங்க. ஒரு சந்திப்பு நடக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்படுது. அந்த புரிதல் வந்து ஒரு காதல்ல நிக்குது. அந்த காதல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எதிரெதிரா வந்து போட்டி போட வைக்குது. அப்படி போட்டி போடுறப்ப தனுஷை வந்து உருமுவேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷனாகவும், த்ரிஷா வந்து ஒரு மான் அப்படின்னு சொல்லியும் வந்து பாடலாசிரியர் விவேக் எப்படி எழுதியிருப்பாருன்னா, உருமுவேங்க ஒரு மான் முட்டை தோற்றேன் அடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேன் அடி.
அதாவது நீ கேட்டீங்கன்னா நான் என் உசுரை கூட கொடுப்பேன் அப்படின்றது வந்து த்ரிஷா ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷை வந்து கொலை பண்றதுக்கு ஆட்கள்லாம் கூட்டு போய் இது பண்ணுவாங்க. தனுஷ் வந்து அடிச்சிருவாரு. கடைசியில த்ரிஷாவே கத்தி எடுத்து குத்தும் போது நீ கேட்டா நான் உசுரவே கொடுத்துருவேன், நீ அப்படின்ற நீயா இதை பண்ண அப்படின்னு உடனே அந்த ஒரு ஃபீலிங்ல நானே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அந்த விஷயத்த விவேக் அங்க வச்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அடுத்து மதன் கார்கி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில பூக்களே சற்று ஓய்விடுங்கள். இதுல வந்து பூக்களுடைய பிரம்மாண்டம், பூக்களுடைய அழகு காட்சியாகவும் சரி வரிகளாகவும் சரி அவ்வளோ அழகா இருக்கும். படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து ஒரு பாடி பில்டரா வருவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வில்லன் கேங் இவருக்கு வந்து ஊசி போட்டு இவரை வந்து ஒரு சாவோட கட்டத்துக்கு தள்ளிடுவாங்க. மறுபடியும் ஒரு மறு வாழ்க்கை வந்து இவங்க கையிலே கிடைக்கும். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதாநாயகிக்கு வந்து மறுபடியும் வந்து எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறு வாழ்க்கை மறு உயிர் கொடுப்பாங்க. இதை வந்து பாடல் வரிகள், அதாவது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காதல் பாடல்ல எப்படி வச்சிருக்காரு மதன் கார்கி அவர்கள்னா, நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தால் அப்படின்றது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பூக்களை சுற்றியே அவங்களுடைய வீடு இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி க்யூர் ஆகுவாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவே பூக்கள் வாசம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் எடுக்கிற எஃபெக்ட், அந்த கதாநாயகன் மேலே இருக்கிற காதலை வந்து அவ்வளோ அழகாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க ஐ படத்தில். அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக மதன் கார்கி அவர்கள் இப்படி எழுதியிருப்பாங்க. அடுத்து சமீப காலங்களில் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம். அனிருத் இசையில விஷ்ணு ஏதவன் அவர்களுடைய வரிகளில் வந்த பொலக்கட்டும் பர பர அப்படின்ற பாட்டு. மாஸ்டருடைய கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண மாஸ்டர் எதர்ச்சியா வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறாங்க. அங்க அவரால் தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேர் வந்து சாக காரணமாயிடுறாங்க. அந்த 2 பேருடைய சாவுக்கு வந்து பதில் கேட்டு அவங்களை எப்படி சாவடிச்சாரோ அதே மாதிரி வந்து வில்லனையும் சாவடிப்பன்னு ஒரு சபதம் போடுறாரு. அந்த சபதத்தை வந்து விஷ்ணு ஏதவன் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சூப்பரா வந்து மாசா எழுதி கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். உன்னை தொங்க விட்டு தோலை உரிப்பேன் சொல்லி வச்சு வந்தவன் தான் வாத்தி அப்படின்ற விஷயம் வந்து படத்தோடைய ஒரு ஒன்லைன். அதை அவ்வளோ அழகா வந்து விஷ்ணு ஏதவன் எழுதியிருப்பாங்க. அடுத்த பாடல் பலருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்னு சொல்லலாம். நானி படத்துல வந்து அந்த காதலன் காதலி மேல அபரிவிதமான ஒரு காதல் கொண்டிருக்காங்க. 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா காதலன் சொல்ல போறப்ப வில்லன் அவரை அடிச்சு கொன்றுவாரு. அதுக்கப்புறம் மறு ஜென்மம் எடுத்து அவர் ஈயா வந்து அந்த காதலியோட சேர்ந்து பல சேட்டைகள் செய்வாங்க. இதை வந்து கொஞ்சம் உளறி கொட்டவா அப்படின்ற பாட்டுல மதன் கார்கி அவர்கள் எப்படி வச்சிருப்பாருன்னா, இன்னும் ஜென்மம் கொண்டால் உன் கண்முன் தோன்றி இம்சை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா படத்தோடைய ஒரு ஒன்லைன் லேஅவுட்டை அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற இந்த படம் பேர் சொன்னாலே உங்க ஞாபகம் எல்லாம் உயிர் போனா வராது. எஸ், ஒரு காதலன் தன் காதலிக்காக போராடுறான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு எனக்கு எப்படியாவது என் காதலியோட உயிர் முக்கியம், அதனால அதை வந்து காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்குற ஒரு காதலன் கடைசியில் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாதான் வந்து அந்த காதலியோட உயிர் கிடைக்கும் அப்படின்றப்ப தன்னுடைய உயிரையுமே வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து படத்துடைய இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி, அதாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் தேவா இசையில தாமரை அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க இந்த பாட்டை. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தற்குறி பேட்ராணி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த லிஸ்ட்ல கடைசி பாடலை பார்க்க போறோம். வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில மணிரத்னம் இயக்கத்துல வந்த உயிரே திரைப்படம். இன்னைக்கும் என் உயிரே அப்படின்ற பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுல வந்து 7 நிலை காதலையுமே வந்து விளக்கி வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எல்லா நிலைகளையும் நீங்க கடந்து வந்தீங்கன்னா கடைசி நிலை 7வது நிலை. 7வது நிலை என்னன்னா 2 பேரும் சேர்ந்து இறக்கிறது தான். அதை வந்து அங்கே பாட்டிலே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலுமே 2 பேருமே வந்து இறந்திருப்பாங்க. எஸ்,
தற்குறிப்பேற்று அணியில இடம் பிடித்திருக்கிற தமிழ் சினிமா பாடல்கள் இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, அதை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற பாடல்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். மேலும் இது போன்ற நிறைய நல்ல வீடியோக்கள் டேக் ஒன் யூடியூப் சேனல்ல வரும். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு தான், சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக லோட் ஆகிட்டு இருக்குன்றதை மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.